இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க, நான் உங்க தங்கச்சி போனா கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியலன்னு மனசு ஒரு மாதிரி வேதனையா இருக்கேன். ஆமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இத பாரு, போனா பத்தி அப்புறமா பேசிக்கலாம். இந்து தான் உன் பொண்டாட்டி. அவளுக்கு சாப்பாடு கூட போடாம சாப்பிடிக்காதட. விரும்பி கட்டினியோ விரும்பாம கட்டினியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணன் சொல்லி தானே கட்டின. இங்க பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு பொண்டாட்டினா அவ இந்து மட்டும்தான். நீ தான் அவளோட புருஷன், சரியா? அவளுக்கு எல்லாமே நீ தாண்ட பாத்துக்கணும். ஒழுங்கா அவளை கவனிச்சுக்கிற வழியை பாரு. பொம்பளைங்க வாழ்க்கைனா உங்களுக்கு எல்லாம் விளையாட்ட போச்சுல. இந்த பாவெல்லாம் 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு சும்மாவே விடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எல்லாம் தலை எழுத்துற குடி. ஐயோப்பா மாப்பிள போனி மாப்பிள 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 இங்க இருக்கு. என்ன இந்த உலக ஓட்டுறான்? எப்படி போய் சேர போறானோ? மாப்பிள மாப்பிள நம்ம வந்து இங்க இங்க இருக்க போ மாப்பிள. டக்குன்னு போய் பொண்டாட்டி போய் சாப்பாடு வாங்கி கொடு. யாருக்கு பொண்டாட்டி? என் சிஸ்டருக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுறா. உன் தங்கச்சி? உன் தங்கச்சி தானே? சொல்ல மாட்டேன், உதவி வரான். உன் தங்கச்சி தானடா? அப்போ வாங்கிட்டேன். 2 சாப்பாடு வாங்கிட்டேன். நீங்க அவளை திட்டாதீங்கப்பா. அவளே நொந்து போயிருக்கா. இப்போ நானும் கொஞ்சம் தூரமா இருக்கேன். அவதான் உங்க பக்கத்துல இருக்கா. இப்பதான் நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். அப்பா ப்ளீஸ் பா, எனக்காக நீங்க இத பண்ணுங்க. நீ சொல்றது சரிதாம்மா. ஏதோ என் மனசாராம கோபத்துல திட்டா. இனிமே நான் எதுவும் சொல்லல, சரியாம்மா? சரிப்பா. அப்பா நீங்களும் தயவு செஞ்சு சாப்பிடுங்கப்பா. கரெக்டா மருந்து மாத்திரையில எடுத்துக்கிறீங்கல்ல? அத நான் பாத்துக்கிறேம்மா. அப்புறம் நீ எப்படிமா இருக்க? உன்னை அந்த வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களாம்மா? நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருக்கம்மா. அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இங்க ஒரு தனி ரூம்ல தான் இருக்கேன். ஏசி, கட்டில்னு எல்லா வசதியும் இருக்கு. நல்லா பாத்துக்கிறாங்கப்பா, நல்லா பாத்துக்கிறாங்க. நீ சொல்றதெல்லாம் நான் அப்படியே நம்பிடுவேன்னு நினைச்சியாம்மா? அப்பா நான் நிஜமா தான்பா சொல்றேன். நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். அந்த ரவுடி பசங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. அவனுக்கு ரொம்ப மோசமானவங்கம்மா. அப்பா நீங்க சொல்றது உண்மைதான்ப்பா. அப்பா இந்த வீட்டு ஆம்பளைங்களா அப்படிதான்ப்பா இருக்காங்க. ஆனா இங்க பொம்பளைங்க யாரும் அப்படி இல்லப்பா. எல்லாரும் என் மேல பாசமா தான் இருக்காங்க. என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்கப்பா. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கம்மா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்பா நீங்க உங்களையும் அக்காவையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் நேரம் கிடைக்கிறப்போ உங்களை வந்து பாக்குறேன். வச்சிட்டுமாப்பா? சரிம்மா.
மனசு ரொம்ப பாரமா இருக்குமா? எனக்கு சொல்லி அழக்கூட ஆள் இல்லாம இந்த 4 செவத்துக்குள்ள அனாதை மாதிரி உட்கார்ந்துருக்கு. அம்மா அக்காவையும் அப்பாவையும் நீ பத்திரமா பாத்துக்கோமா. நான் இல்லாம எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணுமா, எப்படியாச்சும் அக்காவோட பிரச்சனையை சரி பண்ணி அவளோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணுமா. நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும், எப்பவுமே என் கூடவே இருக்கணுமா. போயிட்டா போல. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடி குடிச்சிட்டு வந்திருப்ப? ஐயோ, மேடம் 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 மன்னிச்சிருங்க மேடம். ஐயே, பெரிய இவ குடிக்கிறதும் குடிக்காததும் என் இஷ்டம். இது வரைக்கும் நீ ஒரு ரவுடி பையன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. இப்பதானே தெரியுது நீ சரியான மொடா குடிகாரன்னு. ஏய், யார பார்த்து குடிகாரன்னு சொன்ன? அப்படியே போட்டேன்னு வை. ஓஹோ, சார குடிகாரன்னு சொல்லக்கூடாதோ? அப்போ குடி மகன்னு சொல்லட்டுமா? நான் அப்படித்தாண்டி குடிப்பேன். என்ன கேள்வி கேட்க உனக்கு என்னடி ரைட்ஸ் இருக்கு? செல்லம், புரியுது செல்லம். நீ என் பொண்டாட்டி ஆயிட்டல்ல, அதான் என் மேல அக்கறை பொத்துக்கிட்டு வருது. யாருக்கு யாரா பொண்டாட்டி? நமக்கு நடந்தது நிஜ கல்யாணமா? தெரியுதுல்ல, தெரியுதுல்ல. நான் உனக்கு தாலி கட்டினது ஏன்னு தெரியுமா? என் அண்ணா சொன்னார், அதனால மட்டும்தான் கட்டினேன். நீ ஏதோ நிஜமா என் பொண்டாட்டி மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேக்குற. இங்க பார், இது என்னோட ரூம். இங்க நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன். ஆமா, பெரிய இந்த ரூம் ஒரே கொசு தொல்லை. நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, என்ன டார்ச்சர் பண்ணாம இரு.